நெல்லையில் கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த குற்றவாளி முகமது தௌஃபிக் என்கிற கிருஷ்ணமூர்த்தியை காவல்துறை சுட்டு பிடித்திருக்கிறது. ரெட்டியாப்பட்டியில் பதுங்கியிருந்த குற்றவாளியை போலீசார் சுற்றி வளைத்து பிடித்திருக்கின்றனர். பிடிக்க முயன்றபோது போலீசாரை கிருஷ்ணமூர்த்தி அறிவாளால் தாக்க முயன்றதால் போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி பிடித்திருக்கின்றனர். அதனை மற்றொரு அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க செய்தியாளர் சிவகுமார் நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவகுமார், வணக்கம். விவரங்கள். அதாவது கடந்த நேற்று காலையில பள்ளிவாசல்ல தொழுகை முடிச்சுட்டு வந்த ஜாகிர் ஹுசைன் அப்படிங்கிற ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி சில சமூகங்களால வெட்டி கொலை செய்யப்பட்டாரு. தமிழகம் முழுவதும் இது ஒரு பலத்த சச்சரவை ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில அந்த வழக்குல தொடர்புடைய இருவர் நேற்று என்ன பண்ணாங்கன்னா, நாங்க தான் கொலை செய்தோம் அப்படின்னு சொல்லி அவங்க சரண்டரான நிலையில இறந்து போன ஜாகிர் ஹுசைன் ஒரு சமூக வலைதளங்கள்ல ஒரு பதிவு வெளியிட்டார். என்னன்னு பாத்தீங்கன்னா, தௌஃபிக் அதே மாதிரி அவரோட மனைவி நூருலிஷா உள்ளிட்டோர் மேல தனக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அவங்க 30க்கும் மேற்பட்டோரை கொண்டு என்ன கொலை செய்ய முயற்சி பண்றாங்க அப்படின்னு சொல்லி ஜனவரி மாதம் 9ஆம் தேதி தன்னோட முகநூல் பக்கத்துல ஒரு இதை வெளியிட்டிருக்கிறாரு. இதனை அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த நேற்று நடைபெற்ற கொலை மேலும் பல்வேறு பிரச்சனைகளை ஏற்படுத்திட்டு இந்நிலையில இந்த வழக்குல முக்கியமாக தேடப்பட்டு வந்த தௌஃபிக் என்ற கிருஷ்ணமூர்த்தி அதே மாதிரி அவரோட மனைவி நூருலிஷா ஆகியோரை கண்டுபிடிக்கிறதுக்காக 3 படைகள் கொண்ட தனிப்படைகள் அமைக்கப்பட்டது. இதனை அடுத்து அவங்க தேடிட்டு வந்த நிலையில நெல்லை மாநகர் பகுதியில உள்ள ரெட்டியார்பட்டி அப்படிங்கிற பகுதியில அவர் பதுங்கி இருக்கிறதா ஒரு தகவல் கிடைக்குது. இதனை அடுத்து குற்றவாளி முகமது தௌஃபிக்கை பிடிக்கிறதுக்காக மாநகர போலீசார் போகும்போது அங்க பதுங்கி இருந்த குற்றவாளி என்ன பண்றாரு, தலைமை காவலர் ஆனந்த அறிவாளால் வெட்டுறாரு. இதுல கொலை குற்றவாளி முகமது தௌஃபிக் மீது துப்பாக்கி சூடு நடத்தி தற்போது கைது செஞ்சிருக்கிறாங்க. நெல்லையில பல ஆண்டுகளாக இந்த துப்பாக்கி சூடு அப்படிங்கிற கலாச்சாரம் ஏறத்தாழ ஒரு 2 ஆண்டுகள் வரை நிறுத்தி வைக்கப்பட்ட நிலையில தற்போது ஒரு முக்கிய குற்றவாளியை பிடிக்கிறதுக்காக போலீசார் தற்போது துப்பாக்கி சூடு நடத்தி அதன் அடிப்படையில தற்போது குற்றவாளிகளை கைது பண்ணியிருக்கிறாங்க. விவரங்களுக்கு நன்றி சிவகுமார்.